இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று ஒரு ஏமாற்றமான நாள். வெளியேறியது இலங்கை. நேற்றைய சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் 61 ஓட்டங்களால் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இலங்கை அணி இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. தசுன் ஷானக மன்னிப்பு. தோல்விக்கு முழு பொறுப்பேற்பதாக கூறியுள்ள கேப்டன் தசுன் ஷானக ரசிகர்களிடம் உருக்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். சங்கக்காரவின் எச்சரிக்கை. உலக கிரிக்கெட் வேகமாக முன்னேறி வருவதாகவும் நாம் மாறவில்லை என்றால் சர்வதேச கிரிக்கெட்டில் இலங்கை ஒரு தேவையற்ற அணியாக மாறிவிடும் என்றும் குமார் சங்கக்கார எச்சரித்துள்ளார். உலக விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் T20 வேர்ல்ட் கப் சூப்பர் 8 இந்தியா vs ஜிம்பாப்வே. சென்னையில் இன்று நடைபெறும் சூப்பர் 8 போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதுகின்றன. ஃபுட்பால் அப்டேட்ஸ். யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக். ரியல் மேட்ரிட் அணி பென்ஃபிகாவை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இதில் வினிசியஸ் ஜூனியர் வெற்றி கோலை அடித்தார். ஃபிஃபா உலகக்கோப்பை 2026. அமெரிக்காவில் நிலவும் பயண கட்டுப்பாடுகள் காரணமாக உலகக்கோப்பையின் பாதுகாப்பான நுழைவாயிலாக கனடா உருவெடுத்து வருவதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் நாசர் கிளப் உடனுடனான தனது ஒப்பந்தத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அங்கேயே தொடர விரும்புவதாகவும் ரொனால்டோ தெரிவித்துள்ளார்.